ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் போட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம தேவையான அளவு பல்லாரி போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். பல்லாரி நல்லா வதங்கின உடனேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டு வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, சிக்கன் பொடி போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் பச்சை வடை போகிறது வரையிலும் வதக்கிக்கிட்டு தேவையான அளவு கருவேப்பிலை, அதுக்கு அடுத்து நம்ம ஒரு 3 தக்காளி பழத்தை நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டையும் போட்டு அதை பச்சை வடை போகிறது வரையிலும் ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுக்கணும். எடுத்துக்கிட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்க முட்டையை 2 சைடுலேயும் ஒரு 4 குவாடு போட்டு அதையும் இந்த குழம்புக்குள்ளே போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். லாஸ்ட்டாக நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு மல்லி இலையும் போட்டு நம்ம இறக்கணுன்னா நமக்கு சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிரும்.